படிச்சு கிழிச்சது போதும். இனி அவன் எங்கேயும் வரமாட்டா. நீ போ. இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு, அதான். ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? இல்ல அங்கிள், எனக்கு சப்ஜெக்ட்ல ஒரு டவுட் இருக்கு, அவகிட்ட கேட்டு போயிடுறேன். எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் சொல்றேன். அது கிராமர், உங்களால பதில் சொல்ல முடியாது. அவகிட்டே கேட்டு போறேனே. ஆண்டி, செக் பண்ணி அனுப்புங்க. சும்மா இருங்க மாப்பிள்ள. படிக்கிற புள்ள ஏதோ சந்தேகம் கேக்குறா, அதுக்கு போய். படிக்கிற புள்ளதானே உன் மகனா? என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிறா பாத்தியா? விடுங்க மாமா, நீ இங்கே இரு. எந்த டவுட்டா இருந்தாலும் இங்கே கேட்டுட்டு போ. நசரத், என்ன கேட்க போற? கேளு. லைனா, லைக்க, நுட்ப, குக்னிமா, லைம, குக்லிகோ, இம்முறவ யாரிசு. இவ்வளவு பெரிய கேள்விக்கு இதான் பதிலா? இதுதான் இல்தக்க கிராமர், அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. வரேன் நஸ்ரத், வரேன் ஆண்டி, பாய். ஏங்க, இவ்வளவு தூரம் படிக்க வச்சுட்டு பரீட்சை எழுத அனுப்பாம இருந்தா எப்படிங்க? உன் மக பரீட்சை எழுதி கிழிச்சு கலெக்டர் ஆக போறாளா? மாப்பிள்ளைய கட்டி குடும்பம் நடத்தினா போதும். போய் வேலையை பாருப்பா. ஒருத்தி நொய்யின்னு. பரவாயில்ல மாமா, ஆண்டி சொல்றது சரிதான். நானே அவளை கூட்டிட்டு போயிட்டு வரேன். நசரத், நீ போய் கிளம்பி வா. நம்மளை மீறி போயிடுவாளா இல்லை நம்ம தான் விட்டுருவோமா? ஓய், நீ எழுதிட்டு வர்ற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். ஒழுங்கா போனோமா, பரீட்சை எழுதுனமா, வந்தம்மான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு சினிமாவில் வர்றது மாதிரி சீன் வந்துச்சு, பாதியிலே விட்டது தொடரும். நசரத பொண்ணு பரிச்சை எழுதாம ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு ஓடிச்சு சார். ஓடிட்டாளா? ஆமா சார். வாட் நான்சென்ஸ், வாட் தி ஹெல் யா. சூர்யா, நசரத் வந்துட்டான். மச்சான் எல்லாம் ரெடி தானே? ஓகேடா. சூப்பர் மச்சான். என்ன நடந்துச்சு? அன்னைக்கு எங்க மாமா என்ன பண்ணாரு தெரியுமா? ஏய் ஏய் வேண்டாம்.
பாத்தியா சூர்யா, அந்த அயோக்கிய ராஸ்கல் எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கான் பாத்தியா? உன்னையும் குழப்பி அந்த பொண்ணையும் காயப்படுத்தி இருக்கிறான். இதுக்கு மேலேயே நீ பொறுமையா இருந்த அவன் இந்த பொண்ணு சும்மா விட மாட்டான். அவனோட திமிரை அடக்கணும்னா இந்த பொண்ணோட கழுத்துல நீ தாலி கட்டுறதை தவிர வேற வழி இல்ல. டேய், என்ன யோசிக்கிற? பிரச்சனை வரன்னு பாக்குறியா? பிரச்சனை நினைச்சாதான்டா பிரச்சனை. அந்த பிரச்சனைக்குள்ள இறங்கி பேசி பாரு, ஒரு மண்ணும் கிடையாது. ஆமா, நான் கேக்குறேன், ஊர் உலகத்துல பண்ணாத தப்பு அப்படி நீங்க என்னடா பண்ணிட்டீங்க? போடாங்க. அப்புறம் எதனா அந்த காலத்துல அம்பிகாபதி, அமராவதி இவங்க எல்லாம் பிரச்சனையோட தான் காதல் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த காதல்லாம் சரித்திரமாகல. அந்த மாதிரி உங்க காதல சரித்திரமா மாறண்டா. கட்டா தாலிய. டேய் மச்சான், அரசியல்வாதிகளால ஜாதிய ஒழிப்போம் மதத்தை ஒழிப்போம்னு மேடைக்கு மேடை பேசதாண்டா முடியும். ஆனா ஜாதியும் மதத்தையும் ஒண்ணு சேர்க்கிற சக்தி காதலுக்கு தாண்டா உண்டு. இந்தாடா மாலையை போட்டு அவ கழுத்துல தாலியை கட்டுறா. டேய், பிரச்சனையை பார்த்து பயப்படலடா. அப்பா அம்மா எல்லாமே எப்படிடா? டேய், என்னடா பேசுற? உங்க அம்மாவும் அப்பாவும் இதுக்கு ஒத்துக்கிட்டாலும் இவங்களோட மதம் ஒத்துக்காதுடா. இதுக்கு மேல இவங்க மாமன் இவள சும்மா விடுவானா? இவள கெடுத்துட்டேன்னு போய் சொன்னவன் நாளைக்கு உண்மையிலேயே கெடுத்துட்டா என்னடா பண்ணுவேன்? சூர்யா, பிரச்சனையை சந்திக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. நம்ம 2 பேரும் பேசாம செத்து போயிடலாம். போய் 2 பேரும் போய் சாவுங்க. இப்படி பிரச்சனை வந்து போய் செத்துட்டா இன்னைக்கு செத்தும் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிற சரித்திர காதலர்களை நீங்க 2 பேரும் அசிங்கப்படுத்ததா ஆயிடும். நாளைக்கு நீங்க 2 பேரும் செத்து உங்க பணத்து மேல பெத்தவங்க விழுந்து ஐயோ ஐயோ இப்படி பண்ணிட்டீங்களே. நீங்க உயிரோட இருந்து எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வச்சிருந்தா உங்களை சேர்த்து வச்சிருப்பேன். அவங்க கதறும் போதோ அதை கேட்க நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க. இப்படி காதலுக்கு பயந்து செத்தவங்களையும் கதறின பெத்தவங்களையும் எத்தனை பேரை நாம பார்த்திருப்போம். டேய் சூர்யா, காதலும் உசுரும் ஒண்ணுடா. ரெண்டுமே போச்சுன்னா திரும்ப வராதுடா. நாங்க இருக்கிறோம்டா, ஃப்ரெண்டு நாங்க இருக்கிறோம்டா. கட்டுற தாலிய. கட்டு தாலியை கட்டு, இல்லைனா என்ன மாதிரி தான் ஆகணும். கேட்டல, கட்டுறா. சூப்பர்ரா சூப்பர்ரா. இந்தாடா மாலை. இந்த மாலையை மாத்திங்க. போடுறா. மச்சான் சூப்பர். மச்சான் கையை கொடு. விஷ் ஹாப்பி மேரேஜ் லைஃப். வாழ்த்துக்கள்டா. மச்சான் இன்னைக்கு நைட்டு உண்டு.